சூப்பர் ஸ்டாருக்கு உறுதியளித்த முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பெருமையை பறைசாற்றும் வகையில் கலைஞர் எனும் தாய் என்ற நூலை எழுதியுள்ளார். இந்த நூலின் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்தது. முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த விழா நடந்தது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூலை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட தலைவர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். பின்பு விழாவில் பேசிய தலைவர் ரஜினிகாந்த் கூறுகையில், ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் எனும் நூல் தலைப்பு மிகவும் பொருத்தமான தலைப்பு. இந்த சமூகத்துக்காகவும் மண்ணுக்காகவும் போராடியவர் கலைஞர் கருணாநிதி. அவர் சந்தித்த சோதனைகள் வேதனைகள் வேறு யாராக இருந்தாலும் காணாமல் போயிருப்பார்கள். விமர்சனங்கள் தேவைதான், அது வேண்டும். ஆனால் விமர்சனம் மழை மாதிரி இருக்க வேண்டும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. விமர்சனம் செய்யுங்கள், ஒருவருடைய மனதை நோகடிக்காதீர்கள். கருணாநிதி ஒரு மகான். அவருடைய புகழ் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்லும். கருணாநிதி குறித்து இன்னும் அதிக புத்தகங்கள் வெளிவர வேண்டும். அவர் குறித்து திரைப்படமே எடுக்க வேண்டும் என்றார் தலைவர். பின்பு சிறப்புரையாற்றிய முதல்வர் மு க ஸ்டாலின் கூறுகையில், கலைஞர் கருணாநிதி எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாயாகவும் திகழ்ந்தார். என்னைப்போல் திமுக உடன்பிறப்புகள் அனைவரையும் அரவணைத்து செல்லும் தாயாக கலைஞர் திகழ்ந்தார். பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களையும் அரவணைத்து சென்றவர் கருணாநிதி. இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருந்தார். மேலும் இதற்கு முன்னதாக பேசிய சூப்பர் ஸ்டார் பேசுகையில், பள்ளி ஆசிரியர்களுக்கு பழைய மாணவர்களை சமாளிப்பது தான் கஷ்டம். அதுபோல திமுகவில் ஏராளமான பழைய மாணவர்கள் உள்ளனர். இந்த பழைய மாணவர்களை சமாளிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் ஸ்டாலின் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினவர். அவர் பேசுகிறது ஒன்றுமே புரியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, அவர் அதை செஞ்சதுக்காக சந்தோஷம்னு சொல்கிறாரா, அல்லது இப்படி செஞ்சிட்டிங்களேடான்னு சந்தோஷம்னு சொல்கிறாரான்னு புரியாது. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து ஸ்டாலின் சார் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தார். தலைவரோட இந்த பேச்சுக்கு மேடையிலேயே பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், தலைவர் ரஜினிகாந்துக்கு என்னை விட ஒரு வயது அதிகம். ரஜினி சார் எனக்கு அறிவுரை கூறினார். அவரது அறிவுரையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதை புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதையும் நான் தவறவிட மாட்டேன், எல்லாவற்றிலும் உஷாராக இருப்பேன் என்ற உறுதியை தலைவர் ரஜினிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் முதல்வர் ஸ்டாலின்.